லட்சுமி, இந்த டிரைவர் பையில ஆளையே காணோம். வெளியில தாங்க இருந்தாரு. சரி, அவனை கூப்பிட்டு வண்டி எடுத்து டவுனுக்கு போயிட்டு டீசல் அடிச்சு போட்டு அப்படியே வரும்போது சின்னசாமி கடையில துணியை லாண்ட்ரிக்கு போட்டிருந்தேன், அதையும் வாங்கிட்டு வர சொல்லிடு. டேய் தர்மலிங்க, என்ன மருமகனை கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? மருமவனா? யாருக்கு யார் மருமவன்? இந்த பாரதா, புறவாசல் வழியா வந்தவனை எல்லாம் மருமவனா ஏத்துக்க முடியாது. வேண்டாத மக கட்டிட்டு வந்தவனும் வேண்டாத வந்த. இன்னும் எத்தனை நாளைக்குங்க இப்படி வீம்பு பிடிச்சிட்டே இருக்க போறீங்க? அன்னைக்கு அந்த தம்பி மட்டும் இல்லனா சங்கர் ஆளுங்க உங்களை என்ன பண்ணிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னால யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. விட்டு எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன். நான் சம்பளம் கொடுக்குறேன். அவன் நான் சொல்ற வேலை அம்புட்டியும் செஞ்சுதான் ஆகணும். வெட்டியா சோறு திங்கிறதுக்கு நான் என்ன சத்திரமா கட்டி வச்சிருக்கேன்? கொஞ்சமாவது பெரிய மனுஷன் மாதிரி பேசு. என்ன வாயில இருந்து நெருப்பு அள்ளி கொட்டிக்கிட்டே இருக்க? தர்தா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான். அன்னைக்கு நீ பாட்டுக்கு வந்த, 2 பேரையும் சாமி கும்பிட வைக்கிற, மத்தா குறைக்கு சாந்தி முகூர்த்தம் வைக்கிற. சரி, யாரை எங்க வைக்கணும்னு உனக்கு தெரியாதா? என்கிட்ட ஏன்டா எகிரிக்கிட்டு இருக்க? நீ வேணா பிள்ளை வேணா புண்ணாக்கு வேண்டான்னு தூக்கி போட்டு போயிட்டே இருப்ப. எனக்கு என் பேத்தியும் முக்கியம், என் பேத்தியை கட்டினவனும் முக்கியம். அத்தை, நீங்க எதுக்கு அதை தேவையில்லாம அவர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க, அந்த தம்பியை கூப்பிட்டு போ சொல்றேன், நீங்க கிளம்புங்க. என்ன சொல்லுவ? டீசல் அடிச்சிட்டு என் துணி வாங்கிட்டு வர சொல்லுவியா? அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேங்க, நீங்க கிளம்புங்க. சரி, ஒரு நிமிஷம் வராரு. இந்தா, இதையும் சேர்த்து சொல்லு. அப்புறம் இங்க ஒரு இருப்பாளே, அதான் அந்த டிரைவர் போடாட்டி, அவளையும் கொஞ்சம் கூப்பிடு. சரிங்க, நீங்க கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. சும்மாருமா, நான் தான் டிரைவர் பொண்டாட்டி. என்ன இப்போ உனக்கு? இது மெட்ராஸ்ல வாங்கின புது செருப்பு. 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள வாரந்து போச்சு. நீ என்ன பண்ற? இத உன் டிரைவர் புருஷன் கிட்ட கொடுத்து இதையும் கொஞ்சம் தைச்சிட்டு வர சொல்ல. யார பார்த்து செருப்பு தைக்க சொல்ற? என் புருஷன் உனக்கு செருப்பு தைச்சு தரணுமா? நீ பேசுறதெல்லாம் கேட்டா என்ன வேணா பேசுவியா நீ? வெக்கங்கட்ட கழுதைகளுக்கு பட்டு துணி கேக்குதாக்கு? தாரு, உன் புருஷனுக்கு நான் சம்பளம் கொடுக்கறேன். அதுக்கு அவன் நான் சொல்ற வேலை அம்புட்டி செஞ்சுதான் ஆகணும். நீ குடுக்கற சம்பளம் உனக்கு டிரைவர் வேலை பார்க்க மட்டும்தான், எடுபுடி வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு இல்ல. ஏய், நான் சொல்ற வேலையை செய்யலன்னா வீட்டை விட்டு வெளியே போய்கிட்டே இருக்கணும். என்ன வீட்டை விட்டு வெளியே போ சொல்றதுக்கு நீ யாரு? நீ முதல்ல உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வெளியே போ. என்னது? ஆவுனா உன் வீடு ஏவிடும் சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன கையில ஆவுங்கற? என்கிட்ட கை ஆவுங்கற வேலையெல்லாம் வச்சுக்காத சொல்றேன். நான் இப்போ உன் மக ஒண்ணும் கிடையாது, அழகரோட பொண்டாட்டி. ஆமா, இவ அப்படியே கள்ளழகர் பொண்டாட்டி. பெருமை பீத்திக்கு வந்துட்டா பெருசா. ஒத்த ஓட்டுல ஜெயிச்ச உன்னோட என் புருஷன் ஒன்னும் கேவலம் கிடையாது. உன்கிட்ட வேலை பார்த்தாலும் உழைச்சதானே வேலை பாக்குறாரு. உன் காசுல உட்காந்து சாப்பிடல ஒன்னும். நீ தான் வெக்கமே இல்லாம என் வீட்டுல உட்காந்து ஓசி சோறு சாப்பிட்டுட்டு இருக்க. ஏய், இன்னொரு தடவை இத ஓ வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த உன்னை அப்படியே கண்டதுமா வெட்டி புதைச்சிரும் பாரு. ஐயோ, அதான் சொல்லிருக்க உன்னை. ஏங்க, நான் தான் சொல்றேன்ல, நீங்க முதல்ல வெளியில போங்க. பாரதி, அவளை உள்ள கூட்டிட்டு போ. வாங்க. ஏய் ஆண்டாளு, விடுறி. ஏண்டி கூட கூட பேசிட்டே இருக்க? அவளை வையாத பாரதி. புருஷனுக்கு ஒண்ணுனா பொண்டாட்டி இப்படிதான் இருக்கணும். பெத்தவன்னா என்ன வேணாலும் பேசுவானா? ஆண்டாளு அவனை திருப்பி பேசுறதா சரி. ஏய், ஏய், எதுக்குடி இவ்ளோ கோவப்பட்ட? பின்ன என்ன பாரதி, ஒரு மனுஷனை எவ்வளவுதான் அசிங்கப்படுத்திட்டு இருப்பாங்க? அவர் கோவம் எம்மாலனா என்ன ஏதாவது செய்ய வேண்டியதானே? எதுக்கு சும்மா சும்மா அவனை அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு? அவன் ஊர்ல அவன் இதை விட பெரிய ஆளு. அவன் சூழ்நிலை எப்படி இருந்தா ஏறி ஏறி மிரிச்சிட்டே இருப்பாங்கல்ல. இன்னைக்கு மட்டும் இல்லடி, அவன் எங்க டிரைவரா வேலைக்கு சேர்ந்ததுல இருந்தே அவனை கேவலமா தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. நானே ஒரு 2-3 தடவை பாத்திருக்கேன். சரி, உன் அப்பா அழகர மரியாதை இல்லாம நடத்துறதெல்லாம் இருக்கட்டும், நீ மட்டும் என்ன அவர் தலையில தூக்கி வச்சு ஆடுற? தினம் தினம் அவர் சித்திரவதைப்படுத்திட்டு தானே இருக்க. ஏய், நான் பண்றதோ அவர் பண்றதோ ஒண்ணு இல்ல. இது என்னடி நியாயம்?
நீ அழகரை அவமானப்படுத்தலாம், ஆனா உங்க அப்பா அவரை அசிங்கப்படுத்த கூடாதா? அழகர் என் புருஷன்டி. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவருக்கும் அழகருக்கும் என்ன? புருஷன்னா அவன் தானே என் கழுத்துல தாலி கட்டியிருக்கான். நான் அந்த அர்த்தத்துல தான் சொன்னேன். நீ வேற எதுவும் கற்பனை பண்ணிக்காத. நான் எதுக்கடி கற்பனை பண்ண போறேன்? எனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? உன் புருஷனை நீ கொஞ்சம் திட்டு, இல்ல மடியில தூக்கி வச்சுக்கோ, எனக்கு என்ன வந்துச்சு? எதுக்கடி இந்த வெட்டி வீராப்பலாம்? அழகர் தான் உன் புருஷன் உன் மனசுக்கு தெரியுது, ஆனா உன் மூளை நம்ப மாட்டேங்குது. எல்லா நேரமும் மூளை சொல்றத மட்டும் கேட்டு முடிவெடுக்க கூடாது. மனசு சொல்றதையும் கொஞ்சம் அப்பப்ப கேளு. என்ன ஏதோ நான் வாய் தவறி சொல்லிட்டேன், அதுக்கு என்னமோ உட்காந்து பாடம் எடுத்துட்டு இருக்க. யாரை ஏமாத்தடி இந்த நாடகம்? எங்களையா இல்ல உன்னையா? உன்னால அழகரை விட்டு கொடுக்க முடியாம நீ சண்டை போட்டப்பவே நீ அவர் பொண்டாட்டி ஆயிட்ட. இங்க பாரு பாரதி, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அவ மேல ஒரு சின்ன இறக்கம் இருக்கு, அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. நிஜமாவே வெறும் இறக்கம் மட்டும்தானா? வேற ஏதாவது? வேற எதுவும் இல்ல. நீயே பூ முடிச்சு பொட்டு வச்சு ஜட பண்ணி விட்டுறாத. ஆல்ரெடி நான் அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல அப்பாவும் அப்படி பேசுறாருங்கிற ஆதங்கத்துல தான் அப்படி பேசுறேன். வேற எதுவும் இல்ல. ஆதங்கமும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டையும் இல்ல. உன் ஆள் மனசுல அழகருக்குன்னு ஒரு இடத்த நீயே அவருக்கு கொடுத்துட்ட. எல்லாருக்கும் எல்லாமே பிடிச்ச மாதிரி கிடைக்கிறது இல்லடி. ஆனா நமக்கு கிடைச்ச விஷயத்த நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், அழகர் ரொம்ப நல்லவருடி. அன்னைக்கு உன்னை கடத்திட்டு போய் உன் கல்யாணத்தை கெடுத்துட்டாருந்தானே நீ அவர் மேல கோவப்படுற. ஆனா இதே தப்ப வேற எவனாவது பண்ணிருந்தானா உன்னை அந்த இடத்துலயே விட்டு ஓடி போயிருப்பான். ஆனா அவரே இங்க கூட்டிட்டு வந்து உங்க அப்பா அம்மா மட்டும் இல்லாம இந்த ஊர்க்காரங்க மொத்த பேர் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்க வந்தவரு. செஞ்ச தப்பையே மூடி மறைச்சு நல்லவங்க வேஷம் போடுறவங்க மத்தியில தான் செஞ்ச ஒரு தப்புனால ஒரு பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு குற்ற உணர்ச்சியால நீ பண்ற எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இருக்காருன்னா அவரோட குணம் எப்படிப்பட்டதுன்னு நீயே யோசி. நீ கோவங்கிற பேர்ல போட்டுட்டு இருக்கிற கண்ணாடியை கழட்டிட்டு அவரை பாரு. உனக்கே அழகரை ரொம்ப பிடிக்கும். நான் ஏதோ உன்னை கன்வின்ஸ் பண்றேன்னு மட்டும் நினைக்காத. என் ஃப்ரெண்டு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அழகர் உன் கூட இருந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏய், என்ன அழகானந்த சுவாமிகள் இன்னைக்கு ஓவர் யோசனையில் இருக்காரு? இன்னைக்கு எதுவும் அருள் வாக்கு சொல்ல போறீங்களா? என்ன மன்னிச்சிருமாப்ல. எதுக்குடா? முதல்ல என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்றா. அடிச்சு சாவடிச்சிருவேன். முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. யாருனே தெரியாத பொண்ணு பாரதி. ஆண்டாள் சொன்ன ஒரே காரணத்தினால அவன் புருஷனை தேடி இவ்வளோ பண்ணியிருக்கோண்டா நம்ம. எது டூப்ளிகேட் புருஷன் ஒருத்தனை மீட் பண்ணிய அதுவா? ஒரிஜினலோ டூப்ளிகேட்டோட பாரதி புருஷனை தேடி போனேனா இல்லையாடா நான்? ஆனால் நீ யார் எனக்கு? என்னோட நண்பன்டா. உன் பொண்டாட்டி பிள்ளைய தேடி வந்த உனக்கு நான் எந்த உதவியும் பண்ணலன்னு நினைக்கும் போது எனக்கே அசிங்கமாக இருக்குடா. அதனால தான்டா நான் ஒரு முடிவு கொண்டேன். என்ன முடிவு? என் மாப்பிள்ளைக்கு, என் உயிர் நண்பனுக்கு உன் பொண்டாட்டி புள்ள எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அந்த பொண்ணு காலில் விழுந்தாச்சு அவளை உன் கூட சேர்க்காம விட மாட்டேன்டா. அதுக்கு நீ பாரதியை தான் போய் பார்க்கணும். பாரதியை பார்க்கணுமா? இல்லை மாப்பிள்ள, பாரதி அவங்க புருஷன் கூட சேர்த்து வைக்கணும்னு சொன்னல, அதை போய் பார்க்க வேணாமான்னு கேட்க வந்தேன். நான் தெரியாமல் ஒன்று கேட்குறேன்டா. நீ உண்மையாகவே உன் பொண்டாட்டி பிள்ளைய தேடி தான் இங்கே வந்தியா, இல்லை வேற ஏதாவது பிரச்சனைனால இங்கே வந்து உட்காந்துருக்கியா? என்ன மாப்பிள்ள அப்படி கேட்ட? பின்ன என்னடா, நீ இங்கே வீடு எடுத்து தங்கினதே உன் பொண்டாட்டி பிள்ளைய தேடுறதுக்கு தான்டா. நீ ஒரு நாள் கூட அவங்கள தேடி போய் நான் பார்த்ததே இல்லையா? எழுத்து வீட்லயே வச்சுக்கிட்டு எங்கடா போய் தேட சொல்ற? ஒன்று நீ வீட்டு வாசல்லே உட்காந்துருக்க, இல்லை எங்கள் வீட்டில் அந்த கிளவி கூட உட்காந்து கதை அடிச்சிட்டுக்க. இப்படி தெருவில் இருந்தால் எப்போ உன் பொண்டாட்டி பிள்ளைய கண்டுபிடிப்பீங்க? இப்படிலாம் உன்னை நம்பிட்டு இருந்த வேலைக்கு ஆகாது. டே, நீ முதல்ல உன் பொண்டாட்டி ஃபோட்டோ காட்டுற. விடு மாப்பிள்ள, நானே பார்த்துக்கிறேன். டே, எனக்கு இப்போ பார்க்கணும்டா. காட்ட முடியுமா முடியாதா? மாப்பிள்ள, ஏற்கனவே நீ ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்க, இதுல இது வேறையா? நான் தேடிக்கிறேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள, நான் பார்க்கறதுக்கு தான் காமெடியாக பேசுகிற மாதிரி இருக்கும் சரியா, ஆனால் உள்ளுக்குள்ளே நான் இவ்வளோ சீரியஸாக இருக்கேன்றது உனக்கே நல்லா தெரியும். நீ இப்போ ஃபோட்டோ காட்டலன்னு வச்சுக்கேடா,
நானும் நீ இன்னைக்கு பேசுறதா கடைசியா இருக்கும்டா. என்ன மாப்பிள்ள நீ இதுக்கு போய் இப்படி ஒரு வார்த்தையை பேசிட்டு இருக்க? டேய் உன்னை நான் டேய் போன குடுறேன். டேய், இரு. எந்திரி நீ. போன எடுறா. போன எடுறா. டேய், கையறா. டேய், குட்ரா. இரு, இரு, மாப்பிள்ள இரு, சொல்றது கேளு. இரு. டேய், குட்ரா. கை. இவங்க தான் உன் பொண்டாட்டியா? பார்த்த குழந்தை இருக்கிற கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரியே தெரியலடா. சின்ன பொண்ணு மாதிரியே இருக்காங்க. இதான் உன் பொண்டாட்டியாடா? சொல்றா, கேக்குறேன்லடா. இந்த பொண்ணு எங்க இருக்கான்றத தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட நான் சேர்த்து வைக்கல. நான் உன் ஃப்ரெண்டே இல்லடா. சரி வா, உன் குழந்தை போட்டி நான் ஏய், விடு. அதான் பொண்டாட்டி பார்த்துட்டல, அவங்களோட தான் குழந்தைங்க இருக்கும். போய் தேடு போ. தேடு. மாப்ளே, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுடா. நீ கவலைப்படாத மாப்ளே, அழகர இருக்கிறான். ஓகேடா, நீ தேடு தேடு. ஏங்க நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. ஓ, அப்போ உன் மக செய்யறது மட்டும் நல்லா இருக்கா? அவ செய்யறானா அவளுக்கு சரிசமமா நீங்களும் செஞ்சுட்டு இருப்பீங்களா? இந்தாங்கப்பா. குடுமா. இந்த பாலட்சுமி, நீ வீட்லயே இருக்க, அதான் வெளியே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியல. இங்காரு பஞ்சாயத்து ஆபீஸ் பக்கம் போக முடியல. இன்னைக்கு வரைக்கும் துக்கம் விசாரிக்கிற மாதிரி வந்துகிட்டே இருக்கானுவ. இதுல ஓடப்பட்டிக்காரங்க வேற. பெத்த பொண்ணையே ஒழுக்கமா வளர்த்து கட்டி கொடுக்க துப்பு இல்ல. இதுல இவர் பிரசிடண்ட் ஆகி ஊர்ல இருக்கிறவங்களை எல்லாம் ஒழுக்கமா பாத்துக்க வராங்கறான். வெளியில போஸ்ட் ஒட்டாத குறைய பேசிட்டு இருக்காங்க. டவுன் பக்கமும் போக முடியல, பக்கத்து ஊருக்கும் போக முடியல. எங்க போனாலும் அவமானமா இருக்கு. இது மட்டும்தான் உங்களுக்கு அவமானமா தெரியுதாப்பா? அழகர கார் ஓட்ட சொன்னீங்க சரி, அவரை போய் லாண்டரியில போட்ட துணியை வாங்கிட்டு வா, செருப்பு தைச்சிட்டு வான்னு சொன்னா பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? இந்த வீட்டு மருமகனை பாரு, மாமனாருக்கு செருப்பு தைச்சு கொடுக்கறான்னு அவமானமா பேச மாட்டாங்க? அத்தா பாரதி, அவன் என் மருமவன் யார் சொன்னா? ஊர் அப்படிதானப்பா சொல்லும். ஊரு சொன்னா அது உண்மையாடுமாக்கும்? அதே ஊர் தானே பொண்ணை ஒழுங்கா வளர்க்கலன்னு சொல்லி அவமானப்படுத்துச்சுன்னு சொன்னீங்க. அழகரை பத்தி பேசினா வருத்தப்பட மாட்டேன்னு சொல்ற நீங்க அதுக்கும் வருத்தப்படாம இருக்கலாம்ல? நல்லா கேளு பாரதி. ஊரு அத சொல்லும் இத சொல்லும்னு சொல்லி சொல்லிதான் வீடே இப்படி இருக்கு. அப்போ கௌரவோ மரியாதை எதுவும் இல்லாம வாழ சொல்ற? எதுப்பா கௌரவம்? இன்னைக்கு தர்மலிங்க குடும்பத்தை பத்தி பேசுற இதே ஊரு, நாளைக்கு வேற ராமலிங்கத்தோட பொண்ணு ஓடி போயிட்டா, பெரியசாமியோட மக ஓடி போயிட்டான்னு பேசுவாங்க. ஆனா நீங்க பெத்த பொண்ணையும் அவ கட்டிட்டு வந்த பையனையும் கோவப்பட்டு அசிங்கப்படுத்தி சங்கடப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. பெத்த பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறத விட பெத்தவங்களுக்கு கௌரவ மரியாதைலாம் பெருசு இல்லப்பா. நான் அன்னைக்கு கோவில்ல வச்சு அழகர் தம்பிக்கு சாமி வந்ததுல இருந்தே நான் இததான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த தம்பி நம்ம மருமக மட்டும் இல்ல, மக மாதிரி இருப்பான். நமக்கு ஒண்ணுனா முன்னாடி வந்து நிப்பான்னு சொல்லி சொல்லி தவிச்சு போயிட்டேன். ஆனா இவருதான் கேட்கவே மாட்டேங்கிறாரு. உங்க பிடிவாதமும் உங்க கோவமும் தான் உங்க பொண்ணு கிட்ட அப்படியே இருக்கு. நீங்க இந்த பக்கம் இழுத்துட்டு போனா அவ அந்த பக்கம் முறுக்கிட்டு போறா. இப்படியே டெய்லி எதையாவது சொல்லி சண்டை போட்டுட்டே இருந்தா வீட்ல எப்படிங்க நிம்மதி இருக்கும்? அப்பா, நீங்க அழகன முதல்ல மருமகனா கூட பார்க்க வேணாம், ஒரு மனுஷனாவது பாருங்கப்பா. அவர் ஒன்னும் வீட்டோட மாப்பிள்ள மாதிரி உங்க உழைப்ப சுரண்டு சாப்பிடலையே. நீங்க அவருக்கும் ஆண்டாளுக்கும் இந்த வீட்ல சாப்பாடு இல்லைன்னு சொன்னதுல இருந்து அவரு வேலை பார்த்துதானே அவரையும் பாத்துக்கிறாரு, ஆண்டாளையும் பாத்துக்கிறாரு. இதை விட ஒரு ஆம்பளைக்கு வேற என்னப்பா தகுதி வேணும்? நீங்க அவரை ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா இன்னைக்கு பண்ண மாதிரி மட்டும் இன்னொரு வாட்டி பண்ணாதீங்கப்பா. இங்க பாருங்க, எனக்கு என்னமோ நம்ம பார்த்த பையனை விட இந்த தம்பி தான் நல்லவர்னு தோணுது. நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம்.
மாப்பிள்ள போன வேகத்திலே திரும்பி வந்துட்டேன். உன் புள்ள ஃபோட்டோ காட்ட போறியா என்ன? சரி விடு, அதுக்கு அவசியம் இல்லை. உன் மொண்டாட்டி ஃபோட்டோ தான் நான் மைண்டில் நல்லா ஸ்கேன் பண்ணி வச்சிட்டேனே. 60 அடி தூரத்தில் இருந்தாலுமே அழகர் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான். அவங்கள கண்டுபிடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த வீடியோவை பாரு. யார பார்த்து செருப்பு தைக்க சொல்ற? என் புருஷன் உனக்கு செருப்பு தைச்சு தரணுமா? நான் இப்போ உன் மகன் ஒண்ணும் கிடையாது, அழகரோட பொண்டாட்டி. இது யார் உனக்கு அனுப்புனா? தமிழ் தான் வெளியே வந்து அனுப்புனா. ஓ, அவ தான் உனக்கு ஸ்பையா? வீட்டில் நடக்கிற எல்லாத்தையுமே நீ இப்படி தான் தெரிஞ்சுக்கிற இல்லையா? டேய், இப்போ அதுவாடா முக்கியம். உன் மாமனார் எப்படி உன்னை அசிங்கப்படுத்திருக்காருன்னு பாரு. இது மெட்ராஸ்ல வாங்கின புது செருப்பு. ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள வாரந்து போச்சு. நீ என்ன பண்ற? இத உன் டிரைவர் புருஷன் கிட்ட கொடுத்து இதையும் கொஞ்சம் தைச்சிட்டு வர சொல்லு. டேய், என்னடா இப்படிலாம் பேசுறாரு? அதை விட மாப்ள, ஆண்டால உங்க அப்பனை எப்படி எகிரி பேசுற பாடுறா. எவ்வளவு தூரம் எனக்காக சண்டை போடுறா பாடுறா. டேய் மானம் கட்டவன, உன் மாமனார் உன்னை அசிங்கப்படுத்திருக்காருன்னு நான் கோவத்துல இருக்கேன். நீ என்னடானா அதைய பார்த்து ரசிச்சிட்டு இருக்க. ரசிக்கல மாப்ள, அவ என்கிட்ட எவ்வளவு வேணா எரிஞ்சு விழுவா மாப்ள. ஆனா அடுத்தவன் எவனாச்சும் ஏதாச்சும் என்கிட்ட பேசினானா எப்படி கோவப்படுற பத்தியா? உனக்கு உன் மாமனார் பேசுனதுல வருத்தம் இல்ல, ஆனா ஆண்டாள் பேசுனது சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம்னு சொல்லடா, அவளுக்குள்ள எப்படி ஒருத்தர் இருக்கான்றது தானே எனக்கு ஆச்சரியம். ஏண்டா மாப்ள, ஆண்டாள் அவன் மனசுக்குள்ள என்னை பத்தி என்ன நினைச்சிருந்தா அவங்க அப்பனையே இப்படி எதிர்த்து பேசியிருப்பா. டேய், நீ பைத்தியம் நினைச்சிருப்பாடா. நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அந்த ஆள் திட்டினது என் ஃப்ரெண்டடா. பாத்தியா, உன் ஃப்ரெண்டை திட்டினதுக்கே உனக்கு இவ்வளோ கோவம் வருதுல்ல. அப்போ ஆண்டாளுக்கு கோவம் வருதுல்ல, தப்பே இல்லைல்ல. பொண்ணுங்க கழுத்துல எதுக்கு தாலி கட்டுறாங்கன்னு இப்போ எனக்கு புரியுதுடா. அந்த தாலி அவங்க நெஞ்ச தொடும் போதெல்லாம் அவங்களுக்கு அவங்க புருஷன் நினைப்பு வரும்ல. இன்னொருகள்லாம் முட்டாள் இல்லை மாப்ள, அது எனக்கு இப்போ கரெக்டாக புரியுதுடா. மெட்டி எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா? செருப்பு எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா? காலில் போடுறதுக்கு இல்லடா, அப்படியே கழட்டி உன் கண்ணத்துல போடுறதுக்கு. போடாங்க. ஆண்டாள் ரொம்ப தைரியமான பொண்ணு மாப்ள. உங்ககிட்ட சொன்னதுக்கு நானே அந்த ஆளை 4 வார்த்தை கேட்டு வந்திருப்பேன். டேய் மாப்ள, அந்த வீடியோ எனக்கு அமுச்சுட்டு போடா. டேய் நான் அனுப்புறேன், அதையே உட்காந்து நாள் பூரா பாரு. அதை நான் எடிட் பண்ணி சாங் இங்கெல்லாம் வச்சுட்டு நான் ஸ்டேட்டஸாக வச்சுக்கிறேன்டா. பரவாயில்ல, ஆண்டாளுக்குள்ளேயும் நம்மளுக்காக ஏதோ ஒன்று இருக்கு. எதுக்கு பல்ல பல்ல காட்டிட்டு இருக்க? இல்ல, இந்த பலாப்பழம் இருக்கு தெரியுமா, அதுதான் வெளியே இருந்து பார்க்கறதுக்கு முள்ளு முள்ளா கராரா இருக்கும். உள்ள பழம் தேன் மாதிரி இருக்கும். பழக்கடை என்ன வைக்க போறியா? அதெல்லாம் இல்லை, நீ பார்க்கறதுக்கு தான் வெளியே கோவக்காரி மாதிரி இருக்க, ஆனால் உள்ள அன்பு பாசமும் டன் கணக்கில் கொட்டி கிடக்க. இப்போ தாண்டி புரியுது எனக்கு. ஏய், எதுக்கு சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க? சும்மா நடிக்காது சரியா? உள்ளுக்குள்ள இவ்வளோ ஆசையை வச்சுட்டு வெளியே எதுக்கு இவ்வளோ வேஷம் போட்டிருக்க நீ? இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க? நான் பார்த்துட்டேன், லெஸ்ஸா பார்த்துட்டேன். ஏய், என்னடா பேசிட்டு? இரு இரு இரு, டென்ஷன் ஆகாத. நீ எனக்காக உங்க அப்பாட்ட சண்டை போட்டல, அதை தான் நான் பார்த்தேன்னு சொன்னேன். யாரு? அந்த கிழவி சொல்லிச்சா? அதெல்லாம் யாரும் சொல்லு, அந்த வீடியோவே எங்கிட்ட இருக்கு. வீடியோவா? நீ அதை விட வீடியோலாம் முக்கியம் கிடையாது. நான் வந்த விஷயத்தை கேளு. நீ எப்போ எனக்காக உங்க அப்பாட்ட சண்டை போட்டியோ, நான் அப்போவே ஒன்று மன்னிச்சிட்டேன்டி. ஏய், இங்க பாரு, இந்த கண்ணடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, கொன்றுவேன் சொல்லிட்டேன். இனிமேல் நீங்க என்ன வேணா பண்ணிக்கொடி, நான் உன் மேல கோவப்பட போறதே இல்லை. நீ என்ன இழவ வேணாலும் பண்ணு, ஆனா வெக்க மட்டும் படாத. படாத. ஏய், அப்ப அதானே எதானே? அது இருக்க போய் தானே உங்க அப்பாட்ட போய் சண்டை போட்டிருக்க. எது இருக்க போய்? அத்தாண்டி ஒரு பையனுக்கு பொண்ணுக்கு நடுவில் வருமே, அது. பையனுக்கும் பொண்ணுக்குமா என்ன வரும்?
உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அது ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் கூட சேர்ந்தா வருங்க. குழந்தையா? படே, இதுக்கு மேலே என்னால் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீயா புரிஞ்சுக்கோ. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், காலி பண்ண எடுத்தேன். அது ஏண்டி என்கிட்ட பேசும்போது மட்டும் எரிஞ்செறிஞ்சு விழுகிற? உங்க அப்பா கிட்ட பேசும்போது மட்டும் ஏன் புருஷன் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லி சண்டை போட்டுருக்க. இங்க பாரு, உன் இடத்துல வேற யாரு எந்த டிரைவரா இருந்தாலும் நான் அப்படிதான் சண்டை போட்டிருப்பேன். டிரைவருக்கே நீ அவ்வளோ கோவப்படுவ. இப்போ உன் புருஷன் டிரைவர்னால உங்க அப்பா கிட்ட அந்த ஏரியா இருக்க, அப்படித்தானே? நம்மளை எவன் ஞாபகம் வச்சிருக்கிறானோ இல்லையோ, இந்த கஸ்டமர் கேர்கார மட்டும் ஞாபகம் வச்சிருக்கான். ஏண்டி சிரிப்பு வந்தா சிரிக்க வேண்டியதானே? எதுக்கு மறைஞ்சு சிரிக்கிறேன்?